வணக்கம் மக்களே. அதாவது நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் ஹோட்டல் ரிவ்யூஸ், ஹோட்டல் ரிவ்யூஸ் அண்ட் தென் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல் ரிவ்யூஸ். இன்னைக்கு அதுல ஒரு செக்மெண்டா இருக்கிற அப்பார்ட் ஹோட்டல் இந்த ஃப்ளோரஸா ரெண்டாவை பத்தி தான் பார்க்க போறீங்க. ஒரு சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்துச்சு, நிச்சயமா உங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஹோட்டல் பத்தினா ஃபுல் டீடைல் தெரியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. வாங்க, பாத்தீங்களா நான் உட்கார்ந்திருக்க சீட்டிங் ஏரியாவே செம்மையா இருக்குல்ல. இந்த அப்பார்ட்மெண்ட்ல இதை தவிர வேற நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரூம்குள்ள வந்தாச்சு. ரூம் செம்ம பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இது என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோஃபா செம்ம குஷனிங், இதுலதான் தூங்குனேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம குஷனிங் ஆன சோஃபா. ஸோ பிரைஸ் ரேஞ்ச் கேட்டீங்கன்னா நிஜமா மிரண்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு நம்மளோட இந்த ஹால் அரேஞ்ச்மெண்ட் செட்டப். வந்துட்டு ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம பால்கனி ஏரியாவும் இருக்கு. இதுதான் நம்மளோட பால்கனி ஏரியா அரேஞ்ச்மெண்ட். பால்கனியும் சூப்பராகவே இருக்கு. நான் நைட் நிறைய நேரம் இந்த பால்கனியில ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க, கிச்சன் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவை உங்களுக்கு காட்ட போறேன். சோ இதான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நீங்க வந்து சோ வந்து இது வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி கூட நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா சமைச்சதுக்கு அப்புறம் அப்படியே சாப்பாடு கொண்டு வந்து நீங்க சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்துட்டு நம்ம பப்ல ட்ரிங்க் பண்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கங்க, அப்படியா இருக்கட்டும், அதுக்கு செம்மையான பிளேஸ் இது. நீங்க ட்ரிங்க் பண்ணிக்கிறேன். ட்ரிங்க்னா சாதாரண தண்ணி தான், வேற எதுவும் கிடையாது. சூப்பர் குட். சோ அந்த அளவு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்றது. சேர் இருக்கு, எனக்கு ரொம்ப இந்த பாத்தீங்களா அப்படியே சுத்தி 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 செம்ம சூப்பரா இருக்கு, ஃபன்னா இருக்கு. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. இது செம்ம சூப்பர்வான ஒரு கிளாசிக்கான ஒரு லுக்கை செம்மையா கொடுக்குது. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் அவன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அவன்ல நீங்க சமைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சாம்சங் வந்து ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு. ஸோ இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. மெயினான ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட குக்கிங் ஏரியா. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த அப்பார்ட் ஹோட்டல்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பாட். நான் அடிச்சு சொல்றேன், இது வரைக்கும் ஃப்ளோரஸா ரெண்டால இப்படி குக் பண்ணி எவனுமே சாப்பிட்டுருக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த லெவல்ல எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் பாக்குறீங்கல்ல. சோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத அவங்க சூப்பரா நமக்கு ப்ரொவைட் பண்ணி தராங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இங்க வந்து உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நிறைய இருக்கு. அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம தங்கின அப்பார்ட் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லாமே இன்க்ளூடடா வரும். இது ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அப்பார்ட் ஹோட்டல். பிரைஸ் கடைசியில தான் சொல்லுவேன். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க 3 ஸ்விட்சஸ் வச்சிருக்காங்க. ஹாட் வாட்டர், சிம்னி, அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு ஸ்டவ், அதாவது எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து சார்ஜபிள். அதாவது சிம்னி யூஸ் பண்ணீங்கன்னா சிம்னியை கிளிக் பண்ணிட்டு இங்க பவர் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா சவுண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட குக் பண்ற ஐட்டங்களாம், அதாவது அந்த ஸ்மோக்லாம் சக் பண்ணி இது வெளியே கொண்டு போயிடும். இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. அது எப்படின்றத காட்டுறேன் வாங்க. இந்த இடத்துல ஒரு மீட்டர் இருக்கா. சோ இதுல வந்து 296.6 இருக்கா.
நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 292.1ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு வந்து 4 யூனிட்ஸ் ஒரு இருக்குன்னு வச்சுக்கோம். அசம்ஷன் 4 to 5 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 15 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்போ 5 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சுக்கு 50 ஒரு 100க்குள்ள தான் வரும். ஸோ அதனால அது ஒரு பெஸ்டான பார்ட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஏரியாவுக்கு அடுத்து நம்ம இப்போ உள்ள நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் போறோம். ஸோ இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இருங்க லைட்டிங் நிறைய கொண்டு வரேன். இப்போ ஸோ இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் அந்த ஹால் அந்த கிச்சன் செம்ம சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. பெட்ல ஒரு பாப்பீங்க உங்களுக்காக ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப் எனக்கு கொடுத்துச்சு. இதுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. டவல்லாம் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்டில் அண்ட் டீ பேக்ஸ் காஃபி பேக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது போக வெளியே எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சோ உள்ளேயே உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சைஸ் மிரர் நமக்கு, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி காலைல அப்படியே கிளம்பி உங்களுக்காக அப்படி ரெடியா இருக்கேன். ஸோ இதே நம்மளோட பெட்ரூம் அரேஞ்ச்மெண்ட். பெட்ரூம் செம்ம சூப்பர் கம்ஃபர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க ஒரு ஏர் கூலர் கொடுத்துருக்காங்க. அதே போல வெளியே ஒரு ஏர் கூலர் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஹால்ல கிச்சனுக்கும் அது வந்து சூட்டபிளா இருக்கும். பால்கனி அரேஞ்ச்மெண்ட் வேற லெவல். ஸோ இவ்வளோ பெருசு நம்மளோட இந்த ஃப்ளோரஸா ரேண்டா ஹோட்டல். ஸோ உள்ள என்ட்ரோனே ஒரு ஹால் அரேஞ்ச்மெண்ட், அது கூடயே ஒரு பால்கனி செட்டப். அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்கு. இங்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், அது போக அவன், அது கூடவே இந்த சீட்டிங் ஏரியா, அப்புறம் நம்மளோட இந்த ஒரு பெட்ரூம் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான். வாங்க இப்போ நம்ம பாத்ரூம் ஏரியால என்ன இருக்குன்றத பார்த்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பாத்ரூம் ஏரியால என்டர் ஆக போறோம். ஸோ இதுதான் நம்மளோட பாத்ரூம் ஏரியா. பாத்ரூம்குள்ள என்டர் ஆனோடனே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ ஷவர் ஏரியா, அது ஒரு ஹேண்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க, ஹெட் ஷவர் கொடுத்துருக்காங்க, செம எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் வந்துட்டு இங்கே நமக்கு தேவையான பாத்ரூம் மெட்டீரியல்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஜெல், ஷாம்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு ஹேர் ட்ரையரும் இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். பாத்ரூம் வந்து சிம்பிளாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் நீட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து ரூம் ரொம்பவே பெருசு. அதனால வந்துட்டு இங்கேயும் ஒரு இன்டர்காம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட பாத்ரூம் ஏரியா. ஸோ ஃப்ளோரஸ் அரண்டாவோட பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட் செம்மையா இருக்குல்ல. இவ்வளோதான். ஸோ வாங்க வெளியே போய் வீடியோவை எண்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளோரஸ் அரண்டா செம்ம எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாத்ரூமும் பார்த்தாச்சு. நம்ம இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறத விட ஒருபடி அதிகமாகவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், இதோட ப்ரைஸ். நீங்க கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க இது ரொம்ப அதிகமா இருக்குன்னு. நிச்சயமா நான் சொல்ல போற பிரைஸை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. வெறும் 3500 rupees per டேக்கு வந்து இந்த அப்பார்ட் ஹோட்டல் நமக்கு கிடைக்குது. பட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இது இருக்கு. என்ன அப்படின்னா, சிட்டில இருந்து, அதாவது சென்னை சிட்டி சென்டர்ல இருந்து இது அவுட்ரு தான். ஒரு 15-20 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி தான் ஆகணும். அதுக்கும் நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து பைக் ரெண்டல் எடுத்துட்டு தான் வந்தேன். அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கணும். ஸோ பைக் ரெண்டல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு பைக் ரெண்டல் 500 rupeesலேருந்தே கிடைக்குது. ஸோ உங்களோட விருப்பம் அது. பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டே செம்ம பீஸ்ஃபுல்லா இருந்தது. நிஜமா பிளசண்டான ஒரு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த ஃப்ளோரஸ் அரண்டா. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சித்தாடனஸ் அப்பார்ட் ஹோட்டல், அப்புறம் தாஜ் வில்லிங்டன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூடவே சம்மர்செட் அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்பார்ட் ஹோட்டல் போட்டிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா
இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோரஸா ரெண்டா. இதுல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சிட்டில இருந்து ரொம்ப அதிகம், பட் ஸ்டே சூப்பர் பிளசன்ட். இங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, எல்லாமே. இந்த ஏரியாவும் இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவும் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் இப்போ வந்து நமக்கு வந்துட்டு மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. அது தவிர மித்தபடி எந்த குறையும் கிடையாது. ரூம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலியர்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு பிளசண்டான ஸ்டே, அதுவும் சமைச்சு சாப்பிடுறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையா சூப்பரா சமைச்சு இந்த ஸ்டேவை நான் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி நம்ம ஒரு வீடு மாதிரி ஃபீல் பண்ணணும், ஒரு ஹால் இருக்கணும், பெட்ரூம் இருக்கணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க, கிச்சன் இருக்கணும்னா இது உங்களோட பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ நிச்சயமா இந்த ஃப்ளோரஸா ரெண்டா உங்களை வந்து ஏமாத்தாது. அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை அதுவும் வெறும் 3500 rupeesல உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் ஒரு சூப்பரான விஷயம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்து லைக்ல கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணிட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடி சந்திக்கிறேன். டாடா பை, see you to the next video.